ஸ்டார்டிங்ல எல்லாரும் மாதிரியும் எனக்கும் பயம் இருந்துச்சு. கரியர் எப்படி போகுது, எங்க வேலைக்கு போறோம், அது மாதிரி நிறைய பயம் இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் ஃபியரா இருந்துச்சு. இந்த கோர்ஸ் புரியுமா புரியாதா, இது மாதிரி டவுட்லயே இருந்துச்சு. ஹாய், என் பேர் ரியாஸ். நான் 2023 பிகாம் ஜென்ரல் முடிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல எல்லாரும் மாதிரியும் எனக்கும் பயம் இருந்துச்சு. கரியர் எப்படி போகுது, நெக்ஸ்ட் பிளான் என்ன, எங்க வேலைக்கு போறோம், அது மாதிரி நிறைய பயம் இருந்துச்சு. பட் எனக்கு ஐடில போகணும்னு ட்ரீம் இருந்துச்சு. ஆனா நான் பிகாம் ஸ்டூடெண்ட்னால எப்படி போகணும்னு தெரியல. அப்போதான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஐடி டொமைன்ல வேற டொமைன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எப்படின்னு கேட்டோன்னா அவங்க இது மாதிரி லேர்னிங் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் அங்கங்க ப்ரொவைட் பண்றாங்க. அதுல சேர்ந்து அவங்க ஐடி டொமைன்ல போயிருக்காங்க. அப்போதான் நான் டிசைட் பண்ணேன் ஐடில ஜாயின் பண்றதுக்கு கரெக்டான கைடன்ஸும் லேர்னிங்ஸும் சர்டிஃபிகேட் கோர்சஸும் வேணும். அப்படி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்க ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் கரியர் ஸ்கூலை பத்தி ரெஃபரன்ஸ் பண்ணாங்க. அப்போதான் நான் கரியர் ஸ்கூல் விசிட் பண்ணேன். அங்க உமா மேம் தான் எல்லாம் இது பண்ணாங்க. என்னோட இது எப்படி இருக்கு, பாஸ்ட் என்ன படிச்சிருக்கேன், இது அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் எடுத்தா நல்லா இது பண்ணலாம், அந்த கோர்ஸ் பண்ணா என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்குன்னு சஜஷன் பண்ண கொடுத்தாங்க. உமா மேம் டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ் பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஸ்டார்டிங்ல எனக்கு கொஞ்சம் ஃபியரா இருந்துச்சு. ஃபினான்ஷியலாக நான் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கேன். இப்போ இந்த கோர்ஸ் எனக்கு புரியுமா புரியாதா, இது மாதிரி டவுட்லேயே இருந்துச்சு. பட் கரியர் ஸ்கூல் கொடுத்த கான்ஃபிடென்ஸ்னால நான் டேட்டா அனலிஸ்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு ஒரு டிசைட் பண்ணேன். கோர்ஸ் எடுக்கிற முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கான்செப்ட்லாம் நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. பட் ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கிளாஸஸ் ஈஸியாக நல்லா சொல்லி கொடுத்தாங்க. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டெய்லி காலையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ மென்டார் வந்து நான் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி நல்லா கிளாரிஃபை பண்ணுவாங்க. கிளாஸஸ்லாம் நல்லா சீக்கிரமாகவே போயிடுச்சு. இன்பிட்வீன் இல்லை பிளேஸ்மெண்ட் எப்படி அட்டென்ட் பண்ணுறது, அப்புறம் எப்படி பேசுறது, இந்த ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறது, அதெல்லாம் கூட கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் டேட்டா அனலிஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபியர்லாம் போய் கான்ஃபிடென்ஸாக இருக்கேன். எனக்கு பேசிக் எக்ஸல்லேருந்து லாஸ்ட் பவர் பிஐ வரைக்கும் கிளாஸஸ் ஈஸியாக புரிஞ்சுது. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பிளேஸ்மெண்ட்ஸோ சரி இல்லை இந்த கிளாஸஸோ எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக சகஜமாக பழகினாங்க. எனக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி பேசணும், எந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. இவங்க கொடுத்த கைடன்ஸும் சப்போர்ட் மூலிமா நான் இப்போ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டேன். தேங்க்யூ கரியர் ஸ்கூல் பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங்க்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு.